வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வார வாசகங்கள் ஊடாக நம்முடைய குடும்பம் என் நிலையில் இருக்கிறது, அதை எப்படி நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இந்த திருக்குடும்ப திருவிழா ஞாயிறு வழியாக நமக்கு கற்பிக்கிறார். முதல் வாசகத்தின் வழியாக பெற்றோரை மதித்து நடக்கிற குடும்பம் உன் குடும்பமாய் இருக்க வேண்டும் என்கிறதையும், 11 பாடல் வழியாக கடவுளுக்கு அஞ்சுகிற குடும்பம் எப்படி இருக்கும் என்கிறதையும், 2வது வாசகத்தின் வழியாக கடவுளுக்கு உகந்த குடும்பம் எப்படி சிந்தனைகள் கொண்டதாய் இருக்கும் என்கிறதனையும், நற்செய்தி வாசகத்தின் வழியாக பணிந்திருப்பதே ஒரு குடும்பத்தின் பிரதான காரியம் என்கிறதனை ஆண்டவர் நமக்கு உரைத்து தருகிறதை பார்க்கிறோம். முதல் வாசகம் சீராக்கின் ஞானநூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒரு முதிர்ந்த குடும்பத்திலே, முதிர்ந்த பெற்றோரும் வளர்ந்த பெற்றோரும் இருக்கிற ஒரு குடும்பத்திலே ஒரு தகப்பனையும் தாயையும் எப்படி கனம் பண்ண வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும், மதித்து நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் உரைக்கிற சம்பவங்களை பார்க்கிறோம். தந்தையை மதித்து நடக்கிறவனுக்கு பாவத்திற்கு கழுவாயை தேடிக்கொள்ளுகிற வாய்ப்பு ஒன்றென்றும், தன்னுடைய தகப்பனை மதிக்கிறவன் பிள்ளைகளாலே மகிழ்ச்சி உறுகிறான் என்கிறதனையும், தகப்பனை மதிக்கிறதினாலே அவனுடைய மன்றாட்டு கேட்கப்படுகிறது என்கிறதனையும், தகப்பனை மதிக்கிறதினாலே ஒருவன் நீடூடி வாழ்கிறான் என்கிறதனையும் ஆண்டவர் அந்த இடத்திலே நமக்கு சொல்லித் தருகிறார். அதே வேளையிலே அன்னையரை மதிக்கிற பொழுது அவன் செல்வத்தை திரட்டுகிறவனாகவும் சபையிலே மேன்மையடைகிறவனாகவும் அவன் காணப்படுகிறான். அதனாலே நம்முடைய பெற்றோருக்கு நாம் உதவுகிறவர்களாகவும் அவர்களை புண்படுத்தாதவர்களாகவும் அவர்களுக்கு பரிவு காட்டுகிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். ஏன் தந்தையருக்கு 4 விதமான ஆசீர்வாதங்களை தந்த தேவன் அன்னையரை மதிக்கிற பொழுது மட்டும் 2 ஆசீர்வாதங்களை தருகிறார். ஏனென்று சொன்னால், தகப்பன் வலிமையற்றவன், தாய் வலிமையுள்ளவள். ஆண்டவர் பெற்றோரை உண்டு பண்ணுகிற பொழுது, ஆதி பெற்றோரை உண்டு பண்ணுகிற பொழுது அவர் ஆதாமை ஏற்படுத்தினார், உண்டாக்கினார். அவனுக்கு ஏற்ற துணையை அவர் கண்டத்து சொன்னார். அவனால் இயலவில்லை. அவன் அவரிடத்திலே திரும்ப வந்து எனக்கு ஏற்ற துணை கிடைக்கவில்லை என்று சொன்னான். அப்பொழுது அவர் உனக்கு ஏற்ற துணை என்று சொல்லி ஆண்டவர் அவனை காட்டிலும் மேன்மையான ஒரு பிறவியை அவனிடத்திலிருந்து உண்டாக்கி அவனுக்கு கொடுக்கிறது தான் ஏவாள் என்கிற பெண்மை. அதனால்தான் வலிமையில் அந்த வலிமை குறைந்த உன்னுடைய தந்தையை மதிக்கிறது நிமித்தமாய் நீ பாவங்களுக்கு கழுவாயும், உன்னுடைய பிள்ளைகளிடத்திலே மகிழ்ச்சியும், உன்னுடைய மன்றாட்டு கேட்கப்படுகிறதும் நீ நீடூடி வாழ்கிறதுமாயிருப்பாய். ஆனால் உன்னை தகப்பனை காட்டிலும் உயர்ந்த உன் தாயை நீ மதிக்கிற பொழுது நீ செல்வத்தை திரட்டுகிறவனாகவும் சபையிலே மேன்மையடைகிறவனாகவும் நீ காணப்படுவாய். அதனாலே உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ மதித்து நடக்க வேண்டும். அவர்களுக்கு உரிய காரியங்களை நீ செய்தாக வேண்டும். அவரிடத்திலே பரிவு கொண்டிருக்க வேண்டும். அவர்களை எக்காரணத்தை முன்னிட்டும் நான் புண்படுத்தலாகாது. அவர்களுக்கு நாம் உதவுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நாம் முதிர்ந்த பெற்றோரை, வளர்ந்த பெற்றோரை எப்படி இளம் பெற்றோர்கள் மதிக்க வேண்டும், மதித்து நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு சீராக்கின் ஞானநூல் வழியாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். 11 பாடல் வழியாக, தாவீதின் இந்த திருப்பாடல் வழியாக நாம் மிக முக்கியமான காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவருக்கு பயந்திருக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். அதிலே இப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மனைவி உன் துணை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உன்னுடைய மனைவி கனி தருகிற திராட்சை செடியை போல இருப்பார். திராட்சை செடி உன்னை ஏகாந்த நிலையில் கொண்டு போய் வைக்கும்.
உன்னுடைய வாழ்க்கை துணை அது மனைவியாய் இருக்கலாம், கணவராய் இருக்கலாம். உன்னை உயர்ந்த நிலையில், ஏகாந்த நிலையில் அது கொண்டு வைக்கும். உனக்கு மகிழ்ச்சி தருகிறதா இருக்கும். கணவன் மகிழ்ச்சியும் மனைவி மகிழ்ச்சியும் தருகிறவர்களாய் இருப்பார்கள். ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி தருகிறவர்களாய் இருப்பார்கள். திராட்சை செடியை போல, திராட்சை கொடியை போல ஒருவரை ஒருவர் தாங்கி இருக்கிறவர்களாய் இருப்பார்கள். அதனால் தான் உன் மனைவி திராட்சை செடியை போல, கனி தருகிற திராட்சை செடியை போல இருப்பார். உண்ணுமிடத்திலே உன் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளை போல இருப்பார்கள். உண்ணுகிற இடம், செழிப்பை அனுபவிக்கிற இடங்களிலே, மேஜையை சுற்றிலும், உன்னுடைய நல வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிற இடங்களிலெல்லாம் உன்னுடைய பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளை போல இருப்பார்கள். அவர்கள் வற்ற மாட்டார்கள், ஓய மாட்டார்கள், நீடூடி காலங்களாய் இருப்பார்கள். செழுமையை குறிக்கிறதா இருக்கும், வளமை உடையவர்களாய் இருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சி இருக்கிற குடும்பம் எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் அங்கே நமக்கு உரைத்து தருகிறதை பார்க்கிறோம். நீ எருசலேமின் நல வாழ்வை காண்பா என்று இந்த வாசகம் முடிகிறது. எருசலேம், உன்னுடைய சமாதானத்தில் நீ சுயித்திருப்பாய், நீ நன்மை தனத்தில் செழித்திருப்பாய். ஏனெனில் நீ ஆண்டவருக்கு பணிந்திருக்கிறாய். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிறதினாலே உனக்கு அத்தகைய நன்மைகளும் பேருவைகளும் உண்டாயிருக்கும் என்கிறதனை ஆண்டவர் முதல் 2 வாசகத்தின் வழியாக தெல்ல தெளிவாக உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2வது வாசகத்தின் வழியாக பவுல் கொலசேருக்கு எழுதுகிற பொழுது இப்படி எழுதுகிறார்: கிறிஸ்துவை அணிகலனாய் குடும்பங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். அப்படி எழுதுகிற பொழுது பரிவு, இரக்கம், கனிவு, மனத்தாழ்மை, பொறுமை, நல்லெண்ணமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்பத்திற்கு உள்ளான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிற பொழுது ஒருவருக்கு ஒருவர் பரிவு காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் மற்றவர்களுக்கு இறங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் மற்றவரை பொறுமையோடு தாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். மனத்தாழ்மை, கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும், என்னை காட்டிலும் இவளும் இவனும் உயர்ந்தவன் என்ற மனத்தாழ்மை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பொறுமை உடையவர்களாய் இருக்க வேண்டும். இவள் எனக்கு நல்லது செய்கிறதற்காகவே உண்டாக்கப்பட்டால், அனுப்பப்பட்டால். இவன் எனக்கு நல்லது செய்கிறதற்காகவே உண்டாக்கப்பட்டான், அனுப்பப்பட்டிருக்கிறான் என்கிற நல்ல எண்ணம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கிற பொழுது அன்பையே நீங்கள் அணிந்திருக்க வேண்டும். அன்பையே நாடுங்கள் என்று அங்கே பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். அன்பு மாத்திரமே அங்கே ஆட்சி செய்ய வேண்டும். அன்பு என்றால் உண்மையாயிருப்பது, சத்தியமாயிருப்பது, நேர்மையாயிருப்பது, வெளிப்படையாயிருப்பது, இருக்கிறபடி இருப்பதே அன்பு, இருக்கிறதே அன்பு. ஆக நாம் அன்பை காண்பிக்கிறவர்களாக, இரக்கம் காண்பிக்கிறவர்களாக, பரிவு காண்பிக்கிறவர்களாக, பொறுமையுடையவர்களாக ஒருவர் மற்றவருக்கு இருக்க வேண்டும். அப்படி நாம் கற்பித்து அறிவுரை கூறி ஒருவரை ஒருவர் நடத்த வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட துணை சரியில்லை என்று சொன்னால், எது சரியான வழி என்று போதித்து இப்படி நடக்க வேண்டும் என்று கற்பித்து அறிவுரை கூற வேண்டும். கற்பித்து என்றால் நடைமுறைகளை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து நாம் அறிவுரை கூறி ஒருவரை ஒருவர் நடத்த வேண்டும். அப்படி மனைவி அன்புடையவளாகவும் கணவன் பணிவுடையவனாகவும் காணப்பட வேண்டும். பவுல் இப்படி எழுதுகிறார்: மனைவி பணிவுடையவளாகவும் கணவன் அன்புடையவனாகவும் இருக்க வேண்டும். ஏன் மனைவி பணிவுடையவளாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார்? ஏனெனில் அவருக்கும் அந்த காரியம் நன்றாய் தெரியும். மனைவியானவள் கணவனை காட்டிலும் மேன்மையானவள். அதனாலே தன்னுடைய மேன்மையை அங்கே எடுத்து காட்டாதபடி அவள் பணிந்திருக்க வேண்டும். தன்னுடைய மேன்மைத்தனத்தை காண்பிக்காமல் பணிந்திருக்க வேண்டும் என்று அவர் அங்கே உரைக்கிறார். ஏன் கணவன் அன்பு செலுத்துகிறவனாக இருக்க வேண்டும். எனக்கு மேலான அவள் இருந்தாலும் நான் எதிர்த்து நிற்காதவளாய் அவனிடத்திலே அன்பு காட்டுகிறவர்களாய், அதிகாரம் இருக்கிற இடத்திலே அன்பு காட்டுகிறவர்களாய், உயர்ந்தவரிடத்திலே அன்பு காட்டுகிறவர்களாய் கணவன்மார்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கிற பொழுது அவர் இப்படி முடிக்கிறார்:
பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். பெற்றோர்கள் தேவனிடத்திலே காரியங்களை அறிந்து தெரிந்து பிள்ளைகளுக்கு சொல்லுகிறபடியினாலே பிள்ளைகள் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அல்லாதபடிக்கு பெற்றோர்கள் சொல்லுகிறதற்கெல்லாம் பிள்ளைகள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஏனெனில் பெரும்பாலான பெற்றோருக்கு ஆவியின் அனுபவம் இல்லை. ஆனபடியினாலே கண்டதையும் பார்த்து கண்டதையும் பழகி கண்டதையும் வாசித்து பிள்ளைகளை தாறுமாற நடத்துகிற பெற்றோர்களும் இந்த நாளிலே காணப்படுகிறபடியினாலே எல்லா விடயங்களிலும் பெற்றோருக்கு கீழ்ப்படித்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவரிடத்திலே அவர்கள் பெற்று தந்திருக்கிறார்கள் என்கிற காரியத்தில் கட்டாயம் பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். பிள்ளைகள் எனக்கு தரப்பட்டிருக்கிற சுதந்திரம் என்று சொல்லி அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள் என்று பவுல் அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். எனக்கு இவன் பிறந்திருக்கிறான், எனக்கு இவள் பிறந்திருக்கிறான், ஆண்டவர் எனக்கு அடிமையாய் தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நீ அவர்களை கருதி கீழ்ப்படுத்துவாய் என்று சொன்னால் அது அவர்கள் தளர்ந்து போவார்கள் என்று அங்கே பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆக இந்த இரண்டாவது வாசகத்தின் வழியாக ஆண்டவர் மிக தெளிவாக ஒரு கணவனும் மனைவியும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே மிக தெளிவாக சொல்லி தருகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். நற்செய்தியின் வாயிலாக நாம் மிக முக்கியமான சம்பவத்தை அறிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அவரை கொலை செய்ய ஏரோது தேடிக்கொண்டிருக்கிறார். சூழ்நிலைகள் பிரயோஜனமாய் இல்லை. அதனாலே யோசேப்பு எகிப்துக்கு ஓடி போகும்படியாக பணிக்கப்படுகிறார். அதை யோசேப்பு ஏற்றுக்கொண்டு எகிப்துக்கு ஓடி போகிறதை பார்க்கிறோம். எகிப்து என்றால் வழக்கமாய் நமக்கு சொல்லப்பட்ட காரியம் கடுமையான காலம், ஒரு நெருக்கடியின் காலம், ஒரு நெருக்கடியின் இடம், அடிமை தாளம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒரு காரியத்தை உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். எகிப்து என்றால் வெறும் அடிமைத்தளம், அடிமைத்தனம் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது அப்படித்தான் இருக்க போகிறது. ஆனால் எகிப்து என்பது பண்படுகிற இடமாய், நம்மை பண்படுத்துகிற இடமாய் நாம் எடுத்துக்கொள்ளுவோம் என்று சொன்னால் எகிப்து என்றாலே நெருக்கம், ஒழுக்கம், நெறி என்று பொருள். எவன் எகிப்திலே கடந்து வருகிறானோ அவன் நெருக்கத்திற்குள்ளே கடந்து வருகிறான், ஒழுக்கத்திற்குள் கடந்து வருகிறான். ஆக ஆண்டவர் கொஞ்ச காலமாக ஒடுக்கத்திற்குள் கடந்து போனார், நெருக்கத்திற்குள் கடந்து போனார், தன்னை பணித்துக் கொண்டார், தன்னை ஒழுங்குபடுத்திக் கொண்டார் என்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆக குடும்பங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். எகிப்தின் காலங்களிலே நாம் நம்மை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஏரோது இறந்திருக்கிறான் என்ற செய்தி வந்த பொழுது அவர்கள் இஸ்ராயேலுக்கு கடந்து போகும்படியாக பணிக்கப்பட்டார்கள். அவர்கள் பிறந்த இடம் பெத்லகேமா இருக்கலாம், தாவீதின் நகரா இருக்கலாம். ஆனால் அவர்கள் அனுப்பப்பட்டது எருசலேமுக்கு அல்ல, இஸ்ராயேலுக்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். இஸ்ராயேல் என்று சொன்னால் ஆண்டவரோடு போராடுகிறவன் என்று பொருள், ஆண்டவரோடு தெளிகிறவன் என்று பொருள், ஆவியிலே மிகுந்திருக்கிறவன் என்று பொருள். எகிப்திலே பண்படுத்தப்பட்ட நீ இஸ்ராயேலுக்கு கடந்து செல்ல வேண்டும், ஆவியின் நெருக்கத்திற்குள்ளாய் இருக்க வேண்டும். எப்படி யோசேப்பு ஆவிகள் சண்டையிட்டு ஆவிகளோட போரிட்டு ஆண்டவருடைய பராக்கிரமத்தை பெற்றுக் கொண்டானோ அப்படி இஸ்ராயேலுக்கு குடும்பங்கள் கடந்து போக வேண்டும், ஆவிக்குள்ளே நெருங்கி போக வேண்டும் என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி அவர்கள் எகிப்திலிருந்து வந்து இஸ்ரவேலிலே தங்கி அவர்கள் ஏரோதுவினுடைய குமாரனாகிய அர்க்குக்கு விலகி இருந்தார்கள் என்கிறதை பார்க்கிறோம். அர்க்மெலகு என்றால் மிகுந்த உயர்ந்தவன் என்று பொருள். ஏரோது என்றாலே ஹீரோ என்கிற மிக சாதாரணமான மனிதன் அல்ல, அவன் அசாதாரணங்களை செய்கிற மனிதனாய் இருக்கிறான். ஹேரோதுனுடைய அதை காட்டிலும் மேன்மையுடையவனாக இருக்கிறான். அவைகளில் இருந்தெல்லாம் நீங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும், விலகி இருக்க வேண்டும், குறிப்பிட்ட காலம் வரையில் என்று ஆண்டவர் நமக்கு உரைக்கிறதை பார்க்கிறோம். ஏரோதுக்கு விலகி அர்க்கிமெலகுவுக்கு விலகி நாம் நம்முடைய அதிசயங்களை உண்டாக்காமல் ஆண்டவரிடத்திலே பணிந்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதனால் தான் அவர்கள் கலிலேயாவின் பகுதியில் உள்ள நசரேத்து என்னும் ஊரிலே தங்க வைக்கப்படுகிறார்கள். கலிலேயா என்றால் கூட்டாய்மை என்று பொருள், சேர்ந்திருக்கிற இடம் என்று பொருள். ஓரளவுக்கு அந்த இடத்திற்கான பொருள் என்னவென்று கேட்டால் பண்படுத்தப்படாத இடம் என்று பொருள். பண்படுத்தப்படாத இடத்திலே ஆண்டவர் உன்னை கொண்டு நிறுத்த
நிறுத்தி இருக்கிறார், குடும்பங்களை நிறுத்தி இருக்கிறார். ஏனெனில் நீ அங்க நசரேனாகிய வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி, நசரேன் என்று சொன்னால் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன், ஆண்டவருக்கு வைராக்கியமாய் காத்திருக்கிறவன், ஆண்டவருக்கு இந்த உலகத்தின் வாசங்களோடு ஈடுபடாதவர் என்று பொருள். அதனால் தான் நசரேயன்கள் முடிகளை திருத்தாமல் நீண்ட முடிகளோடு இருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆண்டவருடைய படங்களும் அப்படித்தான் இந்த நாட்களிலே காணப்படுகிறது. ஆக ஆண்டவர் நமக்கு நற்செய்தியின் வாயிலாக மிக தெளிவாக உரைக்கிற சம்பவம் இதுதான். பணிந்திருக்க வேண்டும், நெருக்கத்திற்குள்ளே கடந்து போக வேண்டும், ஆவியினுடைய உலகங்களிலே நாம் போராடி ஜெயிக்க வேண்டும், பண்படுத்தப்படாத இடங்களிலே நாம் தங்கி இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற குடும்பங்கள் ஆண்டவருக்குள்ளே செழிப்பாய் திரு குடும்பமாய் வாழும், திரு குடும்பமாய் ஆண்டவருக்கென்று விளங்கும் என்று சொல்லி இந்த நாளின் திரு குடும்ப பெருவிழாவின் வாசகங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. மீண்டும் ஒரு தடவை சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய பெற்றோரை நாம் மதிக்கிறவர்களாய் நடக்க வேண்டும். அப்படி நாம் மதிக்கிறதினாலே நம்முடைய வாழ்வு மேம்படும் என்கிறது. இரண்டாவதாக, நாம் ஆண்டவருக்கு அஞ்சி, கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறதினாலே நம்முடைய மனைவிமார், நம்முடைய வாழ்க்கை துணைகள் திராட்சை செடியாகவும் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போலவும் இருக்கிறார்கள். இப்படி ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிற குடும்பம் ஆண்டவரை அணிகலனாய் கொண்டு பரிவு, பொறுமை, இரக்கம், அன்பு, நன்றி உள்ளவர்களாய் காணப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் முரண்பாடு செய்யாமல் கடவுளுக்கு உகந்த குடும்பமாய் அவர்கள் இருக்கிறார்கள். கடவுளுக்கு உகந்த குடும்பம் பணிந்து நடக்கிறது. நெருக்கத்திலும் ஆவிகளின் போராட்டங்களிலும் பயன்படுத்தப்படாத இடங்களிலுமாய் காணப்பட்டு ஆண்டவருக்கென்று வைராக்கியமாயிருக்கிறார்கள். அப்படி ஆண்டவருக்கென்று வைராக்கியமாயிருக்கிற குடும்பங்களை திரு குடும்பங்கள் என்று அழைக்கப்படும் உன்னுடைய குடும்பம் திரு குடும்பமாயிருக்கிறதா? நீ திரு குடும்பத்தை உண்டாக்க உனக்கு ஏதுவான சூழ்நிலைகள் உண்டாயிருக்கிறதா? அவைகளுக்கான மார்க்கம் என்ன என்று தேடிக்கொள்ளும்படியாக இந்த நாளின் வாசகங்கள் நமக்கு தெளிவாய் தீர்க்கமாய் உரைத்து தருகிறது. ஜெபிக்கலாமா? அப்பா பிதா, நல்ல நாளுக்கும் மேன்மை தங்கிய வார்த்தைகளுக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வாசித்த வார்த்தைகளின்படி நடக்க கிருபை பண்ணுங்க ஆண்டவரே. பெற்றோரை எப்படி மதிப்பது என்று தேவரீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதனாலே நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே வாழ்விலே சுகமுடையவர்களாய், சபையிலே மேன்மை உடையவர்களாய் தேவரீர் எங்களை மாற்றுகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை துணைகள் எங்களுக்கு திராட்சை செடிகளாகவும், கனிதருகிற திராட்சை செடிகளாகவும், பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போலவும் நீங்க மேஜைகளை சுற்றிலும் வைத்திருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பரிவு கொண்டவர்களாய், இரக்கம் கொண்டவர்களாய், நன்றி உடையவர்களாய், அன்புடையவர்களாய், மனத்தாழ்மை உடையவர்களாய், நல்லெண்ணம் உடையவர்களாய் நாங்கள் மாறி ஆண்டவரே ஒருவரை ஒருவர் அன்போடும் பணிவோடும் நடத்துகிற மேன்மையுள்ள பாக்கியத்தை நீங்க தந்து விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம். அவைகளையும் இவை அனைத்தையும் பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவரே பணிந்திருக்க எருசலேமிலும், எகிப்திலும், கலிலேயாவிலும், நசரேத்திலும் ஆண்டவரே வாழ்ந்து தேவருக்கு பிரியப்பட்ட வாழ்க்கை வாழ திருக்குடும்பமாய் உயர தேவரீர் எங்களுக்கு கிருபை பண்ணுவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வல்ல மீட்பருடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.